என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? ஏங்க போன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்ல. இன்னைக்கு காலையில தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப பிரச்சனை இல்லைன்னா சொல்லிருக்கலாம்ல. அண்ணா சிக்கன் பிரியாணி எவ்வளோ, மட்டன் பிரியாணி எவ்வளோ? சிக்கன் பிரியாணி 130 ரூபா, மட்டன் பிரியாணி 180 ரூபாமா. எதுமே வேணும்? சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா? சிக்கன் பிரியாணிலேருந்து சிக்கன் எடுத்துட்டா? சிக்கன் பிரியாணியில் சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபா. குஸ்காவே 90 ரூபாயா? அதுலேருந்து முட்டை எடுத்துட்டா? முட்டையும் வேணாமா? 80 ரூபா. வெறும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா? அப்போ ஆஃப் பிரியாணி? ஆஃப் பிரியாணி 40 ரூபா. ஆஃப் பிரியாணி 40 ரூபாயா? அப்போ கால் பிரியாணி? நாயா? எவ்வளோ நாயா காசு வச்சிருக்க? 28 ரூபா 50 காசு இருக்கு. 28 ரூபா 50 காசு வச்சுட்டு நீலாம் பிரியாணி கடைக்கு வர்றதே தப்பு. பட்டா சாதமே இப்போ 30 ரூபா ஆயிடுச்சு, போயிடு. மளிகை கடையில கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துடாதீங்க. பூண்டு சின்ன பல்லா பார்த்து வாங்குங்க, மலை பூண்டு தந்துட போறான். காஞ்ச மிளகா குண்டு மிளகா வேணும்னு கேட்டு வாங்குங்க, நீட்டு மிளகால நம்ம யூஸ் பண்றது இல்ல. பழைய புளி வாங்குங்க. கண்ணா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிடும் போது எதுவும் பேசக்கூடாதுன்னு. இது சாப்பாடு இல்லம்மா, இது வெறும் பிரெட் தானே. இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏட்டிக்கு போட்டி பேச இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? வாய மூடிட்டு சாப்பிட ஷின்சான். வாய மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? விளையாட்டு கடிச்சியா சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். அதான் இந்த விளையாடுற வெள்ளம் எங்கிட்ட வச்சுக்காத. கடவுளே, எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து. என் பேச்சு ஒன்ன கேட்க மாட்டேன்றா கடவுளே. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு. வரம் கேட்டார். இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும். அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல்பெல்லாம் கேட்கணும். அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு வச்சோ கட்டி தரேன். பாலத்தை இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்?